வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கூடுதல் லாப ஈவை அறிவித்தது இபிஎஃப். 1,60,00,000 சந்தாதாரர்களுக்கு 5.5 விழுக்காடு லாப ஈவு. தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் 2023ஆம் ஆண்டுக்கான லாப ஈவு தொகையை இன்று அறிவித்தது. நாடு முழுவதும் உள்ள தனது 1,60,00,000 சந்தாதாரர்களுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான லாப ஈவு தொகையாக 5.5 விழுக்காடு வழங்கப்படுவதாக அந்த வாரியம் பிரகடனம் செய்தது. கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட லாப ஈவு தொகையில் இதுவே கூடுதலாகும். கடந்த 2022ஆம் ஆண்டில் 5.3 விழுக்காடு லாப ஈவு தொகையை இபிஎஃப் அறிவித்து இருந்தது. கடந்த ஆண்டிற்கான லாப ஈவு தொகையாக 5.5 விழுக்காடு பிரகடனப்படுத்துவது மூலம் நாடு முழுவதும் உள்ள தனது சந்தாதாரர்களுக்கு லாப ஈவு தொகையாக 5,030 கோடி வெள்ளித் தொகையை அவர்களின் இபிஎஃப் கணக்கில் வரவு வைக்கவிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக மாறுபட்ட விழுக்காட்டு அளவில் லாப ஈவு தொகையை அறிவித்து வந்த இபிஎஃப் வாரியம் இம்முறை 5.5 விழுக்காடு லாப ஈவு தொகையை அறிவித்திருப்பது தொழிலாளர்களின் அந்திம கால சேமிப்பை கையாளும் அந்த வாரியத்தின் கடந்த ஆண்டு அந்நிய முதலீட்டு செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளது. தனது மொத்த சொத்துக்களில் 38 விழுக்காட்டு பங்களிப்பு தொகையை அந்நிய முதலீடுகள் வழங்கியுள்ளதாக இபிஎஃப் வாரியம் அறிவித்துள்ளது. மோசடி கும்பல்களின் நடவடிக்கையின் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையில் சந்தேகத்திற்கு இடமாக 380 கோடி வெள்ளி பணம் நாட்டை விட்டு 43 நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அரச மலேசிய போலீஸ் படை தெரிவித்துள்ளது. இந்த பண பரிவர்த்தனை ஒவ்வொன்றும் சந்தேகத்திற்கு இடமானதாகும். இந்த மோசடி வேலைகளில் மலேசியாவில் பதிவு பெற்ற 15 நிறுவனங்கள் தங்கள் வங்கிக் கணக்கை தந்து இந்த முதலீட்டு மோசடி நடவடிக்கைகளுக்கு துணையாக இருந்துள்ளன. இதுகுறித்து போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் முதலீட்டு மோசடிகளில் ஏமாற்றிய கும்பல்கள்தான் இந்த பெரும் தொகையை நாட்டிலிருந்து 43 நாடுகளுக்கு வெளியேற்றி பண பரிமாற்றத்தை செய்துள்ளன என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ரம்லி முகமது யூசுப் குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலையில் கோலாலம்பூர் ஜலான் கிளாங்லாமா ஸ்காட் கார்டனில் உள்ள புறம்போக்கு நிலப்பகுதியில் வீற்றிருந்த 13 வீடுகள் தீப்பற்றிக் கொண்டு சாம்பலானதில் முதியோர்கள் 2 கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 11 இயந்திர வண்டிகளில் 7 நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் தீ மற்ற வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர். அனைத்து வீடுகளும் 100 விழுக்காடு அழிந்தன. குடிசை வீடுகளில் இருந்தவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இந்த தீச்சம்பவம் நிகழ்ந்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள அனைவரும் கட்டிய துணியோடு வெளியேறியதால் தங்கள் வீடுகளிலிருந்து அவர்களால் எந்த பொருட்களையும் மீட்க முடியவில்லை. தீ முழுமையாக அணைக்கப்பட்டு சோதனையில் ஈடுபட்ட போது இடிந்து விழுந்த கூரைகள் மத்தியில் முதியவர்கள் 2 கருகி மாண்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்தனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தங்களின் ஆதரவை நல்கியுள்ள தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அடுத்து நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு தனது தேர்தல் நடவடிக்கை அறையை திறப்பதற்கு அம்னோ தயாராக இருக்க வேண்டும் என அதன் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமர் மஸ்லான் தெரிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியில் இருந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளியாட்களுக்கு வழங்கும் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியை விட்டு நீக்கவும், அவர்கள் வகித்து வந்த நாடாளுமன்ற தொகுதிகள் காலியாகிவிட்டன என்று அறிவிக்கவும், கட்சியின் தலைமைத்துவம் முழு அதிகாரம் கொண்டிருப்பதற்கு கட்சியின் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நேற்று நடைபெற்ற பர்சாத்து கட்சியின் சிறப்பு கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த ஜலி, குவாமுசாங், கொலகங்சார், லபுவான், புகிட் கந்தாங், தஞ்சோங் காராங் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது பிரதமர் அன்வாருக்கு தங்கள் ஆதரவை புலப்படுத்தி வருவதால் அந்த 6 கட்சியை விட்டு நீக்குவதற்கு நடப்பு சட்டத்திருத்தம் வகை செய்கிறது. எனினும் அந்த 6 தொகுதிகள் விவகாரத்தில் எந்தவொரு சாத்தியத்தையும் எதிர்கொள்வதற்கு அம்னோ தயாராக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை முன்வைக்கப்படும் என்று மஸ்லான் குறிப்பிட்டார்.
கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 26 வயது மருமகனும் 66 வயது மாமனாரும் காரோடு கடலில் விழுந்து உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று இரவு 10 மணியளவில் சபா லஹாடத்து கம்போங் பயாங் கடற்பகுதியில் நிகழ்ந்தது. காருக்கு வெளியே மருமகனுக்கும் மாமனாருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராற்றை தொடர்ந்து பொதுமக்கள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். பின்னர் மாமனாருடன் தகராற்றில் ஈடுபட்ட மருமகனை சாந்தப்படுத்தி மாமனாரை வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தி பிரடுவா மைவீரக காரில் வழி அனுப்பி வைத்தனர். மாமனாரை அழைத்துக் கொண்டு காரில் படுவேகத்தில் புறப்பட்ட மருமகன் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் அந்த வாகனம் சாலையை விட்டு விலகி அருகிலுள்ள கடலில் பாய்ந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் அந்த வாகனத்தில் இருந்து இருவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த இருவரும் நீரில் மூழ்கி மரணம் அடைந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது என்று லஹாடத்து மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் ஜிம்மி பன்யாவ் தெரிவித்தார். இச்சம்பவம் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தின் சிவராத்திரி விரத சிறப்பு வழிபாடு நிகழ்வு வரும் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:31 மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. அன்று வெள்ளிக்கிழமை இரவு 7:31 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை 4 கால சிவவேள்வி மற்றும் 108 சங்காபிஷேகம் சிறப்பு வழிபாடு செந்தமிழ் திருமறைகளால் நடைபெறவிருப்பதாக ஆலய நிர்வாக சபை தெரிவித்துள்ளது. இந்த சிவராத்திரி பூஜையை வழிநடத்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் வருகை தந்து சிறப்பு செய்யவிருக்கிறார். சிரம்பான் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மகா ராஜராஜேஸ்வரருடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அனைத்து அன்பர்களும் பொதுமக்களும் மலேசியா திருநாட்டில் வாழக்கூடிய மெய்யடியார்கள் அனைவரும் எழுந்தருளி சிவபுண்ணியம் பெறுமாறு தீட்சை பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நடைபெறவிருக்கும் சிறப்பு திருமஞ்சனத்திற்கு பக்தர்கள் அனைவரும் அபிஷேக பொருள்கள், பூஜைக்கு தேவையான மலர்கள், வில்வம் மற்றும் பழங்கள் போன்றவற்றை தாராளமாக கொண்டு வரலாம். மகா சிவராத்திரி பூஜைக்கு அன்னதானம் வழங்கவிருக்கும் அன்பர்கள் ஆலய நிர்வாகத்தினரை தொடர்பு கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு 017-322-5400 என்ற எண்ணில் அழைக்கலாம். உடல் பருமன் காரணமாக பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகி சிரம்பான் துவன்கு ஜஃபார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 230 கிலோ எடை கொண்ட 31 வயதுடைய நபர் பெயர் வெட்டப்பட்டு வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதால் அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு மருத்துவமனை நிர்வாகம் APM எனப்படும் மலேசிய பொது தற்காப்பு படையினரின் உதவியை நாடியது. வழக்கமான வாகனத்தில் அவரை கொண்டு செல்ல முடியாது என்பதை விட அவரை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றுவதற்கே பெரிய ஆள்பலம் தேவைப்பட்டதால் பொது தற்காப்பு படையினரின் உதவி நாடப்பட்டது. நேற்று சனிக்கிழமை 4:40 மணியளவில் துவன்கு ஜஃபார் மருத்துவமனையை வந்தடைந்த 6 வீரர்கள் சக்கரம் பூட்டப்பட்ட ராட்சச கட்டிலின் மூலம் அந்த மனிதரை நகர்த்தி மருத்துவமனை வெளிவளாகத்திற்கு கொண்டு வந்தனர். முன்னதாக மருத்துவமனையின் வார்டிலிருந்து APM லோரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அந்த நபரை கொண்டு வருவதில் சுமார் அரை மணி நேரம் வீரர்கள் கடுமையாக போராடினர். பின்னர் ஹைட்ராலிக் இயந்திரத்தின் மூலம் அந்த நபர் லாரியில் ஏற்றப்பட்டார். இரவு 7:14 மணியளவில் இப்பணிகள் யாவும் நிறைவு பெற்றதாக APM தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.